அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜிஎம்எம் ஸ்கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரவா பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டான ரவா பணியாரம் இது. சாஃப்டாகவும் செய்யலாம், சாஃப்ட் எல்லாமே செய்யலாம், ரெண்டு மாதிரி நம்ம செய்யலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே கொண்டு வரும். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது என்ன பொருள் வாங்க பார்ப்போம். அதுக்குள்ளே பொருள் ரவை அரை கப்பு, மைதா ஒரு கப்பு. மைதா ஒரு கப்புன்னா ரவை அரை கப்பு போட்டுக்கிறோங்கம்மா. சீனி 1/4 கப்பு போடுங்க. சீனி உங்களோட ரசனைக்கு சரியா. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஒரு இந்த இதில் நீங்கள் 2 ஸ்பூன் தயிர் போடலாம். தயிர் போட்டு பிணைஞ்சு வைக்கலாம். 1 கப்பு தேங்காய் பால். நான் தயிர் இன்றைக்கி போடலை. நீங்கள் தயிரும் போடலாம், சோடாமாவும் போடலாம். சோடாமா ஆனால் இப்போ போடக்கூடாது. தயிர் போடுறதா இருந்தால் இப்போ போட்டுறணும் சரியா. இந்த அளவுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் தயிர் போடுங்க. அந்த இது சாஃப்டாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தயிரை போடல. பொரிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பிஞ்சுமா இத்தனைக்கு ஒன்று சோடாமா போட்டு பரட்டி வச்சேன். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரியா. நீங்கள் போட்டுக்கிறோங்க. ஆனால் இப்போ சோடாமா போட வேணாம். இப்போ தயிர் போடுறோன்னா போட்டுக்கிறோங்க. இவ்வளோதாம்மா, 2 மாதிரி தான் இது. தயிர் போடணும், இல்லைன்னா சோடாமா போடணும், அவ்வளோதான். ஒன்று வேணாமா, 4 ஹவர் ஊற வைங்க. ஊற வச்சு செய்யுங்க, உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். அப்புறம் தேங்காய் பாலை ஊற்றுங்கம்மா. தேங்காய் பால் பத்தாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரவை நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும். அப்புறம் சீனி. உண்மையில் நான் சீனி போடுறத மறந்துட்டேன். நம்ம இப்போ என்ன செய்கிறோம், ரவா பணியாரம் செய்கிறோம் யாவும் அப்புறம் போய் சீனி எடுத்துகிட்டு வந்தம்மா. சீனி நான் எனக்கு 5 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தேன். நான் போட்டது 3 ஸ்பூனு தான்மா போட்டேன். இனிப்பு 3/4 இனிப்பு தான் போட்டேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா இனிக்கும் சரியா. இந்த அளவுக்கு 5 ஸ்பூன் சீனி கரெக்டாக வரும். இனிப்பு உங்கள் ரசனையை பார்த்துக்கிறேங்கப்பா. அதோட அவ்வளோதாம்மா. பிரட்டி வச்சுருங்க. பிரட்டி வச்சு அப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா குழக்கொண்டு வச்சுருங்க. அது கொஞ்சம் இறுகி கொடுக்கும். நம்மளை பொரிக்கும் போது நல்லா போண்டா பதத்துக்கு இருக்கும் சரியாம்மா. இது எப்படின்னா ஆட்டுக்கல் கேக்கு இருக்குல்ல, வெட்டு கேக்கு, அந்த ரசனைக்கு வரும் இது. அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது. என்ன அது முறுமுறுண்டு இருக்கும். இது பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரவா பணியாரம் இருக்கே இப்படி பிச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டை விட இப்படி பிச்சு இப்படி இழுத்து இப்படி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. 10 நிமிஷம் மட்டும்தான் நான் ஊற வச்சேன். இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பிஞ்சு சோடாமா போடுங்க. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டு இது பண்ணிடுங்க. சோடாமா போடுறத தான் நான் எடுக்கலாமா. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிடுறேம்மா. எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு தான் நான் சோடாமா போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எண்ணெய் சூடாயிருச்சு. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பொங்கி வருதான்ட்டு. கண்டிப்பாக பொங்கி வரும். அதோட அவ்வளோதாம்மா. சின்ன ஆப்பையில் வச்சு ஊற்றுங்க சரியா. இதே ஸ்டைலில் மலேசியா பலாரம் ஒன்று இருக்குது. இன்ஷால்லா நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் அதை போடுறேன். அன்றைக்கி செஞ்சு ஆனால் வீடியோ எடுக்கலை. இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு உங்களுக்கு போடுறேன் சரியா. இது நம்ம ஒரு பலகாரம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் சேனலில் இது வரைக்கும் நான் ரவா பணியாரம் போடலை, அதனால நான் போடுறேம்மா. என் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் எது இருந்தால் என்னோட கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ரெசிபிகள் வேணுண்டா என்னோட கேளுங்க. மலேசியாவில் உள்ள ரெசிபிகள் எதுவும் வேண்டாம் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாம்மா. எல்லா மாவையும் போட்டு எடுத்துட வேண்டியதுமா. எல்லாம் புசுன்னு எல்லாம் பொங்கிட்டாங்க. நம்ம சோடாமா போடலேண்டா நம்மளுக்கு இந்த அளவு பொங்காது. ஒரு பின் சோடாமா போடுறதுனால நம்ம 10 நிமிஷம் நம்ம செய்கிறோம். அதுக்குள்ள சோடாமா போடலாம். நீங்கள் 4 ஹவர் ஊற வச்சு நீங்கள் போட்டு இது பண்ணலாம். சோடாமா விருப்பம் இல்லாதவங்க தயிர் போட்டுக்கிறோங்க சரியா. இது 2 தான், தயிர் இல்லை சோடாமா, இல்லைனா 5 ஹவர் ஊற வைக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த ரவா பணியாரத்துக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. இது எங்கள் எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது ஓகேம்மா. அதோட பொரிச்சு அள்ளி வச்சு நம்ம டீ போட்டு சாப்பிட்ற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு ஓகேம்மா. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், JJMom's Kitchen. Bye. See you. Bye.